அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பினுடைய வெள்ளி விழா மற்றும் கருத்தரங்கிற்கு தன்னுடைய நேர நெருக்கடிக்கு மத்தியிலும் தாயுலத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஜேசிபி அண்ணன் அவர்களுக்கும், அதே போல இந்த நல்ல நிகழ்விற்கு தனது அன்பு பாராட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நாடறிந்த நல்ல பொதுவுடைமை சிந்தனையாளர், எழுத்தாளர், தமிழ் ஆர்வலர், எங்களையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர் தோழர் சி மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், விழா நாயகி ஓடி ஓடி உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் சுற்றும் மாளிகை எங்கள் அக்கா, தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய இந்த சந்தன மாலையின் மீது அன்போடு இன்னும் கழட்டாமல் இருக்கக்கூடிய தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர், நல்ல நூலாசிரியர், நூல்கள் பல எழுதியிருக்கக்கூடிய அண்ணன் முனைவர் நா கண்ணன் அவர்களுக்கும், அரங்கம் நிறைய காத்திருந்து ஒரு ட்ரெய்லர் போட்ட கேப்ல ஓடிவிட்ட எனது கண்மணிகளுக்கும், உலகத்திலே கஷ்டம் பேசுறது, அதை விட கஷ்டம் எல்லாரும் பசியில் இருக்கும்போது பேசுறது, அதை விட கஷ்டம் பேசும்போது நாம அதை கேட்டுட்டு இருக்கிறது. அதனால நேரத்தின் காலத்தின் அருமை கருதி நான் ரத்தின சுருக்கமாக என்னுடைய பேச்சை மேட்டர் ஆஃப் ஃபேக்டா எது தேவையோ அப்படி பேசி பயனற்ற சொற்களை தவிர்க்க விரும்புகிறேன். எனவே அனைவருக்கும் வணக்கம் என்று நான் சொன்னதாக எடுத்துக்கொள்ளவும். பேரவைத் தலைவர் ஒப்புதலோடு அலுவல் நேரம் நீடிக்கப்படுகிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாங்கெல்லாம் பேசுக அமைச்சர்லாம் என்னப்பா ஸ்கூலுக்கு கிளம்புவோமா, டெய்லி ஸ்கூல் போற மாதிரி தான் கிளம்புவோம். அதுக்கு நிறைய புரோட்டோகால் இருக்கு. 9:25 போய் நான் பேரவைத் தலைவரை பார்த்து வணக்கம் வச்சு அன்னைக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன ஐயா கிட்ட நான் ஒரு அறிவுரை வாங்கிக்குவேன். 9:25 மேல அந்த இடம் பரபரப்பாயிடும். அங்க இருக்க செங்கற்களுக்கு சுவர்ல வியர்வை வரும், அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும். வெடிகுண்டு பரிசோதனைகள் நிகழும். எந்த நொடி அவர் எங்க நிக்கணும்னு புரோட்டோகால் இருக்கு. சரியா 5 நிமிடம் முன்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல் ஆளா வந்து உட்கார்ந்துருவார். அவர் வரும்போது அந்த மேசைகளை தட்டுகிற சத்தம் மின்பழக்கும். 9:30 மணி, ஒரு நொடி பிந்தியோ ஒரு நொடி தாழ்த்தியோ, ஒரு நிமிடம் முந்தியோ ஒரு நிமிடம் பிந்தியோ கிடையாது. மிக சரியாய் அந்த 9:30 30வது நிமிடம் அதை தொடங்குகிற முதல் நொடி ஒரு 3 நொடி இருக்கும்போது அந்த அறிவிப்பு வரும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் வருகிறார் பொழுது அண்ணா அப்படி அழகா அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு புதிதாக பூத்த புது மலர் போல அப்படி எழுந்து வந்து நின்று திருக்குறள் சொல்லும் போது இந்த ஸ்கூல் தொடங்கும். திருக்குறள் சொல்ற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் நல்ல பிள்ளைகளா இருப்போம். அப்புறம் முதல் கிளாஸ் தொடங்கும். சிறப்பு தீர்மானம் யாராவது கொடுத்திருப்பாங்க எதிர்கட்சியை சார்ந்தவங்க, அவங்க ஒண்ணு சொல்ல நாங்க ஒண்ணு பேச, ஒவ்வொரு நாள் நல்லா சங்கல்பம் எடுத்துக்கிட்டு வருவேன். சொல்லிடுவாரு ராஜ்மோகன் இன்னைக்கு சண்டை கிண்ட இதுவும் போட மாட்டேங்க அப்படிதான் வருவேன். ஆனா நம்மளை மீறி என்னன்னாலும் நம்ம ஒரு அரசியல் இயக்கம், நம்ம தலைவரையோ தலைமையோ சொல்லும் போது நம்மளை மீறி ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியது வரும். இதுல நடுவில் அவர் மாட்டிக்கிட்ட அவர் படுற பாடு இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு காலையில ஒரு தம்பி ரீல் அனுப்பியிருந்தான். இப்ப இவர் பேசுறதெல்லாம் ஆடியோவா வச்சு நம்ம தம்பிங்க அதுல ரீல் பண்றாங்க. அந்த ஆடியோல என்னன்னா தலைவர் நம்ம பேரவைத் தலைவரோட வாய்ஸ் வருது. இந்த வீடியோல அந்த தம்பி எப்படி ரீல் பண்ணிருக்கானா, மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை, நடுவில் அந்த பையன் இப்படி கையை கட்டி நிக்கிறான். ஆடியோல வருது மாண்புமிகு பொதுப்பணித்துறை இருங்க கொஞ்சம் இருங்க, மாண்புமிகு எதிர்கட்சியில் இருங்க கொஞ்சம் இங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்றதை கேளுங்க, பேரவை நேரம் முடிந்தது, முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரு பேரவைத் தலைவருக்கு ஃபேன்ஸ் உருவானது அண்ணனுடைய பீரியட்ல மட்டும்தான். இந்த நடுநிலை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன தமிழ் அறம், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மரபை மீறி பேசினால் கூட அதை அவை குறிப்பில் இருந்து நீக்கக்கூடிய துணிச்சல், வீரம், ஏதோ அண்ணனுடைய கருணை இறைவர்கள் என் தமிழ் தாய் எனக்கு தருகிற ஒரு பலம். இப்ப வரைக்கும் நான் பேச ஒரு சொல்ல கூட அவை குறிப்பில இருந்து அவர் நீக்கல, அவர் நீக்கும்படி நானும் சொல்லவும் மாட்டேன். அண்ணன் இந்த விழாவுக்கு வருகிறார் என்றவுடன் நான் எனக்கு வேற வழியே இல்லை, வந்தே ஆகணும். ஏன்னா திங்கட்கிழமை என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கு. அன்னைக்கு கூடுதலாக முதலமைச்சருடைய ஒரு துறையின் பவர் டெலிகேஷன் பண்ணியிருக்காங்க.
நகராட்சி என்பது பெரும் கடல். அந்த நகராட்சி துறைக்கு மானிய கோரிக்கை நான் வச்சிருக்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, உயர்கல்வித்துறையும் அன்னைக்குதான் விஸ்வநாத் அண்ணா கொண்டு வர்றதுனால பரபரப்பாக கடிகார முட்களோடு போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த நேரம் அண்ணா வராருன்றோன்னே உடனடியாக வரும். ரெண்டாவது, இது தமிழ் மரபுங்க. உலகம் முழுக்க 196 நாடுகள் இருக்கு. தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை. தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, ஆனால் தமிழன் இல்லாத நாடே இல்லை. நீக்கமர தமிழும் தமிழர்களும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழ் இணைக்கக்கூடிய ஏதோ ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை நம்ம நம்மளுடைய அன்பை பாராட்டணும். ரெண்டாவது, தனிநாயகன். ஒரு டக்குன்னு பார்க்கும்போது ஜனநாயகன் தான் இவரும் வச்சுக்கோங்களேன். அவருடைய தொண்டு மாபெரும் தொண்டு. என் நெஞ்சுக்கினிய சகோதரன் பிருந்தா சாரதியை நான் கட்டி அணைத்து வாழ்த்து சொல்கிறேன். உங்கள் வாழ்நாள் கடமைகளை உடைய செய்தீர்கள். அவருக்கு அரங்கம் நிறைந்த கை தட்டத்தாங்க. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. சுப சந்திப்பு அவ்வளவு நல்ல சந்திப்பா இல்ல. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், என் சாம்பர்ல எப்பயுமே கூட்டம் அதிகம், அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. ஏழை எளிய மக்கள் வருவாங்க, பாதி பேர் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வருவாங்க. ஃபோன் பண்ணி நான் கெஞ்சுவேன், கொஞ்சம் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன். டீச்சர்ஸ் வருவாங்க, அவ்வளவு டீச்சர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதனால கூட்டம் நிரம்பி வழியும். நான் அப்பப்போ கூட்டம் ரொம்ப எல்லையை மீறி போகும். வெளில ஒரு 10 பேராவது பாத்துடலாமே வந்தா, வெளியில கூட்டத்துக்கு நடுவுல அவங்க எப்பவுமே பயங்கரமா அந்த அழகா சாரி கட்டி அவங்களே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி இருப்பாங்க, நீட்டா. அங்க பார்த்தா மூளை முடுக்கல வேர்த்து விறுவிறுத்து போய் குத்த வச்சு உட்காந்துருந்தாங்க. சிஸ்டர் நீங்க எங்க, நான் அப்பவே வந்துட்டேங்க, உங்களை பார்க்க முடியலன்னாங்க. அப்புறம் 2ஆம் சந்திப்பு முடிவு பண்ணிட்டேன், அவங்க கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்க வந்தாங்க. இன்னொரு அரங்கில் வைத்து பார்த்து இந்த முழுசா அவங்க சொன்னாங்க, இந்த மரபார கட்டளை சார்பாக அவங்க முன்னெடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள், வெளியிடக்கூடிய இந்த புத்தகங்கள், இந்த கருத்துருங்கள், இது காலத்தின் தேவை. அவருக்கு உள்ளபடியே இப்படி சுழன்று வேலை செய்வதற்காக உலக தமிழர்கள் அவருக்கு நம்ம பாராட்ட சொல்லணும். மிகப்பெரிய பாராட்டு, நல்ல கைத்தறல் தரலாம் அவங்களுக்கு. கண்ணண்ணனுக்கு கூடுதல் பாராட்டு. இப்ப சந்திரமலை கட்டி தர்றது. இந்த அவைக்கு அறிவால் வயது பல ஆயிரம் இருக்கும், கணக்கிடவே முடியாது. கீழடியில் அகழ்வாய்வு செய்த போது முத்து பவள ரத்தின கற்கள் வந்த போதோ தங்கமோ இரும்போ கிடைத்த போது நான் மகிழல. நான் தொல்லியல் துறை அமைச்சர், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மகிழ்வு இருக்கு. கல் கருவி கிடைச்சது வைங்களா, அது கற்காலம். அப்ப எந்த டெக்னாலஜி கிடையாது, கல்லை வச்சு வேட்டையாடி விளையாடி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரே இலக்கணம் தெரியுமா, எனக்கு இரையாகணும், நான் இரையாக கூடாது, அவ்வளவுதான். இந்த கல் கருவிலே கொஞ்சம் டெக்னாலஜி பிறகு கல்லால் செய்த கிழிப்பான்னு அது பேர் கிடைக்கும், தின்னா இருக்கும். அது எதுக்குன்னா, வேட்டையாடின மிருகத்தை உணவை தாண்டி அது தோல் அப்படி கிழித்து அதுல ஒரு தோல் கருவி செய்வாங்க, அப்ப டெக்னாலஜி வருது. அது கற்காலத்தினுடைய இறுதி. இந்த செம்பு பொருட்கள்லாம் கிடைச்சது வைங்களேன், அப்ப மண்ணை நெருப்புல போட்டு உருக்கி அதுல ஏதோ மினரல் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு காலம். இரும்பு பொருள் கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஏன்னா ஒரு இரும்பை உருக்கி எடுக்க சற்றப்ப 1300 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வேணும். இப்ப யோசிச்சு பாருங்க, என் தம்பி தங்கச்சிகள்லாம் இருக்கிறீங்க, போய் இந்த மண்ணை உங்க கையில கொடுக்குறேன், இருமணி உருக்கிட்டு வருவியா? 1300 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மனிதன் யோசித்தான், அதை உருக்கினான், அந்த இரும்பை வளைத்து ஹார்னஸிங் தி அயன் கருவிகளை உருவாக்கினான். பகடைக்காய் கிடைக்கும். பகடைக்காய் என்னப்பா, தாயபாச மாதிரி தானே, அதுல என்ன? அப்ப வேளாண் சமூகம் வந்துருச்சு. வேட்டையாட போல விடியற்காலை பயிர் நட்டான், நிறைய நேரம் இருந்தது, பொழுது இருந்தது. அந்த பொழுதை கழிப்பதற்காக அதுல ஒரு கணக்கை கொண்டு பகடை விளையாண்டாங்க. அப்ப வேட்டை சமூகம் வேளாண் சமூகம் மாறிடுச்சு. இந்த ஒவ்வொரு பொருள் கிடைப்பதற்கும் மண்ணின் தன்மையும் நிறமும் மாறும். ஒரு இன்று பிறந்த குழந்தையை கொஞ்சுவதை போல அதை அப்படி கொஞ்சம் அகழ்ந்து மேல எடுக்கணும். அது கொஞ்சம் எடுக்கணும். கொஞ்சம் வேகமா கையை வச்சுட்டாங்கன்னா பானையோட உடைஞ்சிரும். கொஞ்சம் வேகமா கையிட்டாங்கன்னா ஒரு முக்கியமான பிரீசியஸான ஆப்ஜெக்ட் போயிடும். இவ்வளவும் கிடைச்சப்ப நான் மகிழ்ல எப்ப திரும்ப சந்தோஷப்பட்டேன். சற்றப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் எழுதப்பட்ட ஒரு பானை துண்டு கிடைத்த போது, அன்றே தமிழனுக்கு எழுத தெரியும் என்று நினைத்த போது நான் மகிழ்ந்தேன். அதான் தமிழின் மரபு. நம்ம வீட்டு வாசல்ல ஒரு புள்ளி கோலம் போடுவோம், யாரோ வழிபோக்கருக்கு பானையில கொஞ்சம் தண்ணி வைப்போம். சிலர் வீட்டுல உலை உப்பு போடுவாங்க, தோப்பா சொல்லுவாரு. சிலர் வீட்டுல இலையில உப்பு வைப்பாங்க. இந்த இலை உப்புக்கும் இந்த உலை உப்புக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் உலகத்துல எங்கேயாவது ஜெர்மனிலயோ ஐரோப்பாவிலயோ எங்க பார்த்தாலும் வெள்ளையர்கள் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களாம்பாங்க, ஹவ் ஆர் யூம்பாங்க. ஏன்னா அவன் நல்லா இல்ல, நோய் தொற்றுக்கு ஆளானா, அவன் உணவு பழக்க வழக்கத்துல மருந்து மாத்திரைகள்லாம் இல்ல.
எங்க பார்த்தாலும் எத்தனை மணிக்கு பார்த்தாலும் நடுராத்திரி ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலும் தமிழ் என்ன திறமை கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாமாங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாம தாது ஈஸ்வரவன் வருட பஞ்சத்துல பெரும் தமிழ் சமூகம் வந்து அழிந்து போனது. கையளவு தானியம் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துல மிகப்பெரிய பஞ்சம், 1.5 லட்சம் பேர் இறந்து போனாங்க இந்த பக்கம் சதர்ன் இந்தியால, மெட்ராஸ் பிரசிடென்ஸ்ல. இப்ப நம்ம மரபணுல அது இருக்கு. ஏன் தமிழர்களுக்கு நிறைய தொப்பை இருக்குன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்றது இல்ல, அது மட்டும் ரீசன் இல்ல, அது மரபணுல இருக்கு. எப்பெல்லாம் உனக்கு ஆற்றல் கிடைக்குதோ உணவு கிடைக்குதோ எடுத்து நிறைய சாப்பிட்டுரு. ஏன்னா அவ்வளவு பஞ்சத்தை பார்த்த ஒரு இனம். ஏன் இந்த தமிழினம் கொஞ்சம் கோபமா இருக்கு, கொஞ்சம் வீரமா இருக்கு, மத்தவங்களை விட இந்த இன்வேடர் ஆட்டிடியூட்ல யார் வந்தாலும் அவங்களுக்கு எதிராக ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சீறி பாய்ந்த காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டிய ஒரு இனம். எது உலக அதிசயம்னு கேட்டா இட்லியில, அதாவது இத்தாலியில ஒரு கோபுரம் பீட்சான்னு சொல்லி சாஞ்ச கோபுரம் ஒன்று இருக்கு, அது உலக அதிசயம்பாங்க. நான் சொல்லுவேன், ஒரு கோபுரம் சாய்ந்து விட்டால் அதான் உலக அதிசயம். கட்டி முடித்த 1000 ஆண்டுகள் கழித்து அரை அடி நகராது நெஞ்சு நிமிர்த்தி இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் உலக அதிசயம். அப்ப இது பண்பாட்டு தொடர்ச்சி இருக்கு. எங்க ஐயா சி மகேந்திரன் ஐயா வந்து 25 ஆண்டுகளாக அவர் வீட்டுல நான் வந்து சாதாரண ஒரு பையனா அவர் தூரத்துல இருந்து பார்த்து வளர்ந்தவன். அவர் காலையில எழுந்து அன்னைக்கு அலுவலனா சின்ன வெங்காயம் நறுக்கி அன்னைக்கு அவர் கஞ்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார், கம்யூனல் கிச்சன். அவர் வந்து ஒரு ஊரை பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தஞ்சாவூரை பத்தி நிறைய சொல்லிட்டே வரும்போது ஒரு நாள் சொன்னார், எங்க ஊர்ல தம்பி வயக்காட்டுல வேலைக்கு செய்வாங்க, இந்த பெண்கள் வேலையில அப்படியே நாத்து நட்டு 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 தொலைவுல போயிடுவாங்க. கை குழந்தை இருக்கு பாருங்க, அந்த மரத்துல அந்த வரப்புல தூளியில போட்டு வந்திருப்பாங்க. திடீர்னு குரல் பெருங்குரல் எடுத்து குழந்தை வந்து பசி எடுத்தாலும் அந்த அம்மா எங்கேயோ போயிருக்கும், நடுவுல போயிருக்கும், அங்கிருந்து ஓடி வர முடியாது. யாருடைய குழந்தை யாருதுன்னே தெரியாம எந்த குழந்தை அழுதாலும் எடுத்து முளைப்பால் கூடக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் இருந்தது. ஒரு முறை சொன்ன என் நெஞ்சில் அப்படியே மைண்ட்ல அப்படியே உட்காந்துருக்கு. எழும்பூர் தொகுதி சட்டமன்றத்துல கூட சொன்ன அது அப்படிதான். 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டான்னு வைங்களேன், மத்த ஊர்ல கண்டு கடம்பிடும், முடிஞ்ச வீடு எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது சத்தமா யாராவது போய் அடிச்சா உள்ள கொடுக்கும் போது அடிக்கிறவன் சட்டை பிடிச்சி ஏன்டா இந்த பிள்ளைய அடிக்கிறேன்னு கேட்கக்கூடிய தாய்மார்கள், வீரத்தாய்மார்கள் நிறைந்த ஒரு ஊர் இந்த வட சொன்னேன். இது எல்லாமே பண்பாட்டுடைய தாய்வழி சமூகத்துடைய பண்பாட்டு தொடர்ச்சி. அப்ப இதற்காக நீங்கள் வந்து கோரிக்கையெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்க உரிமையா கேட்கலாம். உங்களுக்கு வேலை சேர்த்துக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த தீர்மானம் நிறைவேற்றுவது, கோரிக்கை வைப்பது, அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். உரிமையா கேளுங்க. நிர்வாக ரீதியாக நிதி ரீதியாக உட்பட்டு எதை எப்ப செய்ய முடியுமோ உறுதியாக செய்யதான் போறோம். இன்னும் சொல்ல போனா இதற்கு முன்பு இருந்த திராவிட மாடல் அரசு, அதிமுக திமுக என்னெல்லாம் தமிழுக்கும் தமிழருக்கும் செஞ்சாங்களோ அதை எதுவுமே நிறுத்துற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. சொல்ல போனா அவர்களோடு போட்டி அதிகமாக செய்யக்கூடிய ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கிறது. இந்த தனிநாயக நடிகளினுடைய ஆவணப்படத்தை முழுமையாக பாருங்கள், இந்த நூல்களை வெளிக்கொண்டு வாருங்கள், இந்த கருத்தரங்கம் முழுக்க ஆற்றல் மிக்க கருத்துக்களை முன்வையுங்கள். அடுத்தடுத்து இதை போன்ற கூட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன வகையில் உதவி செய்ய வேண்டுமோ அந்தந்த வகையில் உதவி செய்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு காத்திருக்கிறது என்று சொல்லி வாழ்த்து வழங்கி விடைபெறுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி.